தமிழக அரசு கஜானாவில் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு பணம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன முதல்வர் இன்றைக்கி அவருடைய 5.5 கோடிக்கு செலவு பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு காரை வழங்குகிறார், தொகுத்துட்டார். இது எல்லாமே மக்களுடைய பணம் தானே, எப்படி பார்க்குறீங்க? இதில் நான் இந்த விவாதத்தை மக்கள் பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்புகிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, தாவேகாவும் சரி, நீங்கள் கார் இல்லாதவர்களுக்கு கார் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் எல்லோருமே ஒரு முதலமைச்சர் நினைத்ததில் ஒன்றில் நியாயம் இருக்குது. ஏனென்றால் எல்லோரும் புதியவர்கள், புதுசாக வந்த உடனே அவங்களுக்கு சென்னைக்குள்ளே பயணம் செய்வது கடினமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டால் நான் நினைக்கிறது அந்தந்த கட்சி அதற்கு ஏற்பாடு செய்யலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ தியாகிகள் போல நாங்கள்லாம் வாங்க மாட்டோம்னு சொன்னால் நீங்கள் தான் கொள்ளடிச்சு வச்சுருக்கீங்களே நிறையா. அதனால் அதில் நான் பாராட்டலாம் வாய்ப்பில்லை. ஆனால் அதே நேரத்தில் இவங்க யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கலாம். அதை அவங்க முடிவு செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன் இனிமேல். ஏன்னா இந்த காரை வாங்கி, இந்த பெட்ரோலை வாங்கி, இந்த உதவியாளரை வாங்கி தான் பணி செய்ய வேண்டும் என்று பல பேர் இல்லை, பல பேர் இருக்கிறார்கள். சில பேர் இருக்கிறார்கள், பல பேர் இல்லை. அதனால் அதை அலசி ஆராய்ந்து இப்போ ஏழை மக்களுக்கு ரேஷன் கொடுக்குறோம். எல்லாருக்கும் அரிசி நம்ம கொடுக்கறது இல்லைல்ல, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தானே கொடுக்குறோம். பொதுமக்களுக்கு திட்டங்கள் கொடுக்குறோம். அந்த திட்டங்கள் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறோம்? விளிம்பு நிலைக்கு கீழே உள்ள மக்கள், வருமான உச்சவரம்பு இவ்வளவு இருக்கிற மக்கள் அப்படின்னு தான் கொடுக்குறோம், நேரடியாக கொடுக்கறது இல்லை. அதனால எப்படி மக்களுக்கு ஒரு திட்டம் கொடுக்கும் பொழுது அதற்கு சில வரையறைகளை நீங்கள் முடிவு செய்கிறீர்களோ அதே மாதிரி வரையறையை முடிவு செய்வது நல்லது. ஆனால் ஒன்றே எனக்கு இன்னைக்கு நான் வெளியூரில் இருந்தால் கூட சட்டமன்ற நடவடிக்கைகளை பயணம் செய்யும்போது பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அமைச்சர்களை எதிர்க்கட்சி தலைவர் சொல்வதும், எதிர்க்கட்சி தலைவர்களை அமைச்சர்கள் சொல்வதும் ஏதோ இந்த டிக்டாக்ல போயிட்டுருக்கே தவிர ஒரு ஆரோக்கியமாக போகிற மாதிரி எனக்கு தெரியல. ஏற்கனவே நான் சொன்னேன், லாட்ரியில் நீ எவ்வளோ வாங்கினேன், நீ எவ்வளோ வாங்கினேன், நீ லாட்ரி அடிச்சா, நான் லாட்ரி அடித்தேன்னா, நீ எத்தனை கார் வச்சுருக்க, நான் எத்தனை கார் வச்சுருக்கேன், நீ எத்தனை நிலம் வச்சுருக்க, நான் எத்தனை நிலம் வச்சுருக்கேன். ஆக அரசியல் ஒரு ஆரோக்கியமாக போக வேண்டும் என்பது ஆரோக்கியம் இல்லாமல் போய்கொண்டு இருக்கிறது என்ற கவலை எனக்கு இருக்கிறது. அதனால் இதை எல்லாரும் கொஞ்சம் சரி செய்து இந்த திட்டம் யாருக்கு வேண்டும் வேண்டாம். ஒருத்தங்க 15 கார் பட்டியலிட்டிருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு? சாமானிய மக்களுக்கு போக வேண்டிய பணம் சாமானிய மக்களுக்கு போட்டோம். அதுதான் எனது கவலை. நீங்கள் ஆலோசகராக போகலாமே, இஎம்ஐ கட்டலான்னு. தம்பி, நீங்கள் அரசாங்கத்துக்கு ஆலோசகராக போகலாம். இல்லை கரெக்டு. எப்படி சமாளிக்கிறது, எப்படி வேணாலும் சமாளிக்கலாம். அவங்க இருந்து சமாளிக்கிறாங்களா, இஎம்ஐயாக சமாளிக்கிறாங்களா, இஎம்ஐ அல்லாத சமாளிக்கிறாங்க. யாருக்கு வேணுன்றதான் கணக்கு. இஎம்ஐ பேங்க் யாருக்கு கொடுக்குது அப்படின்றதும் கணக்கு இருக்குல்ல. பேங்க் எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. அதனால் இதில் உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுது. நீங்கள் எல்லோரும் மழையில் வெயிலில் நனைஞ்சி ஸ்கூட்டரில் போய் எல்லாருக்கும் தான் தேவையாக இருக்குது. எந்த தொழிலில் வேணாலும் 4 சக்கர வாகனம் தேவையாக தான் இருக்குது. ஆனால் அது வரையறை இருக்கணும். எந்த திட்டம் போட்டாலும் அதுக்கு வரையறை இருக்கணும். எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி சமூக நீதி ஆகுன்றது எனக்கு. பொதுமக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு 25 லட்சமா உயர்த்திருக்காங்க. ஒரு மருத்துவரா நீங்க இல்லை, நான் உயர்த்துறத நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா நிறையா இப்போ மருத்துவ செலவு அதிகமாகிடுச்சு. ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் பல கோடி பேர் இது நீங்கள் 10 வருஷமாக இந்த ஆயுஷ்மான் பாரத் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் அதை எப்படி நான் கூட ட்வீட் பண்ணியிருந்தேன். நீங்கள் மாநில அரசோட அந்த திட்டத்தோட மத்திய அரசின் இந்த திட்டத்தை எப்படி இணைக்க போகிறீங்க, இன்கார்பரேட் எப்படி பண்ண போகிறீங்க? சென்ற ஆட்சியில் மாநில அரசின் திட்டம் வெளியே தெரியணுன்றதுக்காக மத்திய அரசின் திட்டம் மறைக்கப்பட்டது. அப்படி இல்லாமல் மத்திய மாநில அரசுகள் எல்லோரும் மக்களுக்காக இன்சூரன்ஸ் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும்படி நடக்கணும்னு கேட்டுக்கிறேன். இல்லை, அது இன்சூரன்ஸ்னு வரும்போது இது எல்லாருக்கும் தான் உண்டு. ஆனால் இதில் மக்கள் பலன் பெற வேண்டுமே தவிர மருத்துவமனைகள் பலன் பெறக்கூடாது என்பது எனது.
முக்கியமான ஆலயங்கள்ல மக்கள் தரிசிக்கிறதுக்கு 24 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகுது. ஆனா இந்த லஞ்சம் வாங்குறது, காசு வாங்குற வீடியோ எல்லாம் வெளியாகிறதுனால மொபைல் போனை வெளியே வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமானது? ஒரு எமர்ஜென்சிக்கு உள்ள இருக்கிறவங்களை தொடர்பு கொள்றதுல இது எவ்வளவு இடர்பாடு இருக்கு? இது தேவையானதா? இல்லை, இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா உள்ள கருவறை கிட்ட போக வேணாம், கருவறையை படம் எடுக்க வேணாம் அப்படின்னா. ஏன்னா இப்போலாம் சொன்ன மாதிரி கோயிலுக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்குது. திருப்பதியிலலாம் ஆனால் செல்ஃபோன் இல்லாமல் தான் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. அதனால் அரசாங்கம் இதை எந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்த முடியும், இல்லை என்றால் அவர்களுக்கு தொடர்பு கொள்கின்ற வசதி, கழிவறை வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இதை செய்கிறாங்களா அப்படின்றது. எல்லாமே பொதுவாக அறிவிப்பாக இருந்துட முடியாதுப்பா. அறிவிச்சிட்டா அது பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனையை ஏற்படுத்துகிறது, அவங்களுக்கு எவ்வளோ சிரமத்தை கொண்டு வருவது, அவங்க எந்த வகையில் பாதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கி நான் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போனேன். நான் செல்ஃபோன் தெரியாமல் ஒரு 2 அடி உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டேன். கூப்பிட்டு வெளியே கொடுத்தேன். ஆனால் நம்ம தம்பிங்கெல்லாம் காமிச்சா ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு உட்காந்து செல்ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. யாருன்னு கேட்டால் அவர் இங்கே நிர்வாகத்தில் இருக்க ஊழியர் அப்படின்றாங்க. அதை தான் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் சட்டம் என்பது. மாற்றி இருக்கக்கூடாதுன்றது எனது கருத்து. நேற்றைய தினத்தில் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். எங்கிருந்தும் வந்து இங்கே செய்தியாளர்கள் சந்திக்கிறாரு, ஆனால் இங்கே இருக்கிற முதல்வர் வந்து தவிர்க்கிறாரு. எப்படி பார்க்குறது? செய்தியாளரை சந்திக்கிறது அவங்க ப்ரிஃபரன்ஸ். அவங்க சந்தித்து தான் ஆகணும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்ம செய்தியாளர் அவர் அங்கேருந்து இங்கே சந்திக்கிறாரு, அது அவங்கவுங்க விருப்பம்னு நான் நினைக்கிறேன். விருப்பம்னா சந்திக்கலாம், விருப்பம் இல்லைன்னா மேகதாது கட்டுறதுனால தமிழகத்துக்கு தான் பயன் அப்படின்னு சொல்றாரு. அது நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோமே. அவர் பொய் சொல்லிட்டு இருக்காரு, நம்மளாம் அதை கேட்கணும்னு இல்லை. எங்கேருந்தோ வந்து நம்ம ப்ரெஸ்ஸில் பொய் சொல்கிறாரு அவர். அதனால் மேகதாதுவை பொறுத்த மட்டில் எல்லோரும் சேர்ந்து தான் எதிர்ப்போம். அது மத்திய அரசும் ஒன்றும் அது வந்து கர்நாடகத்துக்கு கட்டி கொடுப்பேன்னு சொல்லலை. அதனால் நிச்சயமாக மத்திய அரசு நியாயமாக நடந்து கொண்டு இருக்கிறது. மத்திய அரசு நியாயமாக நடக்கும். நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இங்கே வந்து கூட்டம் போட்டு எல்லாரோட கருத்துக்களையும் கேட்டது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. மத்திய அரசு தென் மாநிலங்களை கண்டுக்கல, மத்திய அரசு தென் மாநிலங்களை பற்றி கவலை இல்லை அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. ஒரு தாயுள்ளத்தோட நீதி பார்த்தீங்கன்னா கோதாவரி காவிரி இணைப்பு வந்து 3 மாநிலங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஒரு 100 ஆண்டுகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னால் ஆண்ட திமுகவும் சரி, இப்போ உள்ள தாவேக்காவும் சரி, ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் வரணுன்றதும் எனது கருத்து. கூட்டத்தில் ரங்கசாமி அவர்கள் பாண்டிச்சேரி முதல்வர் வந்து கலந்துருக்காரு. நான் துணைநிலை ஆளுநராக இருக்கும்போதும் அவர் கலந்துக்கல. அது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனால் அண்ணன் எப்போவுமே மக்கள் மீது அக்கறை உள்ளவர். இறுதி வரையும் ஒரு கேள்வி, அண்ணாமலை இல்லாத பாஜக எப்படி? பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி அவர்களுடைய